Audio Jungle. ஆகவே இந்த கோரிக்கை என்பது மக்களுக்கு அதிகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அதிகாரம், நிதி நிர்வாக நெருக்கடியிலிருந்து அதிகாரிகள் கிட்டே போயிருக்கிற அதிகாரத்தை விடுக்கக்கூடிய செயல். இது சாதாரண தலைநகரை கோரிக்கையை நம்மளுடைய பிரச்சாரத்தையும் போராட்டத்தையும் நடத்த வேண்டியது. ஏற்கனவே விட்டோம், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஆனால் எடுத்து சமைக்கிறோம், நினைச்சு கூலிங்கெல்லாம் இறங்கின பிறகு மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இதோடைய தாக்கம் அந்த கட்சிக்காக இருந்தால் பார்த்தோம். அவங்க போயிட்டு அவங்க அரசியல் சார்பாக அவங்க எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறையா நம்ம மாநில வித்தியாசம் அந்த பக்காடு சட்டமன்றத்தில் மக்கள் குரல் கொடுப்பாங்க அப்படின்னு கூட அவங்க சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அதனுடைய யாரும் எடுக்கல. ஆனால் நம்ம போயிருப்போம். புரிஞ்சா அவங்க வந்து நம்மளுக்கு டெல்லியில் நம்ம போனதுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். அதனால நம்ம வந்து இதெல்லாம் ஒரு முன்னெடுப்பாக எடுத்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கிட்டு உங்களுடைய கருத்தை நான் கேட்கறது தீர்வாக நம்ம உங்களுக்கு இது சம்பந்தமாக நான் கேட்கறது. அதில் இப்போ எம்எல்ஏ வந்து 20 எம்எல்ஏ வந்து இருக்கலாம். ஒரு எம்எல்ஏ வந்து தனித்து அதுக்காக பொருள் கொடுத்து அரசாங்கத்துக்கு உள்ளியும் சட்டசபைக்கு உள்ளியும் சட்டசபைக்கு வெளியிலையும் அது தன் பேர் கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம சட்டசபையில் நீங்கினாலும் பரவாயில்லன்ற போராட்டம் இல்லையா? புதுசுக்கு நம்ம பார்க்குறது. நான் இவ்வளோ பேர் தான் அவங்க பேருக்கு வெளியே பார்க்குறேன், உங்கள் கட்சிக்காரையும் பார்க்குறேன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுடைய உரிமையை நம்ம பெறக்கூடிய இடத்துல நம்ம நல்ல தான் இதனுடைய வெளிப்பாடாக அமையக்கூடிய எப்படின்னா இன்னைக்கு